வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மிதுனம் ராசி நண்பர்களுக்கான 2026 மே மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு மிக முக்கியமான பதிவாக இன்றைய பதிவு நாம் பார்க்கிருக்கோம். இந்த மே மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமான மற்றும் மிக முக்கியமான கிரகண மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த காலம் இருக்கும். இந்த மே மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமான அதோடு மிக முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கு. குறிப்பாக 4 முக்கியமான கிரகங்கள் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த 4 கிரகங்களால் மிதுன ராசிக்கு என்ன நன்மை இந்த மே மாதம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை, கிரக பயிற்சிகள், பலன்கள், ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம்னு சொல்லிட்டு சுருக்கமாக தெளிவாக இந்த பதிவு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல இந்த மாதம் மிதுன ராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மே மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசத்திற்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. இது என்ன ஆகுனா, சனி மற்றும் செவ்வாய் வந்து அசுப சேர்க்கை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு முடிவுக்கு வருது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கும்போது மே மாதம் 2ஆம் வாரம் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளேயே வந்து நுழையிறாரு. இது உங்கள் ராசியில் மாளவிய யோகத்தை, ராஜ யோகத்தை உருவாக்கி நிதிநிலை மற்றும் வசதி, பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இது எல்லாமே மேம்படுத்த போகிறாரு. உங்களுடைய ராசிநாதன் புதன் மே 1ஆம் தேதி அன்னைக்கு மேசத்தில் அஸ்தமனமாகி மே 15ஆம் தேதி அன்று ரிஷபராசிக்கு போகிறாரு. மே 26 அன்னைக்கு மீண்டும் உங்கள் ராசியில் உதயமாகி உங்கள் சொந்த ராசியான மிதுனத்திற்கு வராரு. இது வந்து மாத இறுதியில் உங்களுக்கு கூர்மையான முடிவெடுக்கக்கூடிய திறனை வந்து அதிகரிக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்கும். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மே 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு மாற்றம் அடைகிறாரு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது கிரக நிலைகளுடைய தாக்கம் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல புதாதித்ய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்கள் ராசியில் நடக்குது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உருவாகக்கூடிய இந்த யோகம் பண வரவை அதிகரிப்பதோடு பணியிடத்தில் இருந்த மன அழுத்தத்தை குறைக்குது. ராகு மற்றும் கேது பகவான் நிலை பார்க்கும்போது ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் இருக்கிறாங்க. இது வந்து பழைய முறைகளை உடைத்து புதிய மாற்றங்களை குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் கொண்டு வரப்போகுது. சனி பகவான் வந்து மீனராசியில் இருக்கிறனால பொறுப்புகள் மற்றும் செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையோடு நீங்கள் எதையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம எடுத்தோம் கவித்தோம்னு சொல்லி எதையும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து எதையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்குது. இந்த பயிற்சி மற்றும் கிரக நிலைகள் வந்து பலன்கள் வந்து எப்படி தருது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டம், கடன் இது எல்லாமே விலகி ஒரு மெதுவான முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும். மன ரீதியாக ஒரு தெளிவு இருக்கும். எதையுமே வந்து யோசித்து புத்திசாலித்தனமாக நீங்கள் எடுக்கும்போது எந்த ஒரு முடிவும் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து தொழில் வியாபாரத்தில் எந்த மாதிரியான ரியாக்டை வந்து கொடுக்க போகுது, நன்மையை கொடுக்குன்னு பார்த்தா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு ஒரு சிறிய அளவிலாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து ஒரு நீங்கள் குறிப்பிட்ட அளவு வந்து உங்களுடைய நிதிநிலை முன்னேறுவது, அதாவது சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு வியாபாரிகளுக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபங்கிறது கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரும். வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கலாம், வெளி மாநிலத்துக்கான வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ வெளியூரினுடைய ஆர்டர்ஸ் அப்படி கூட இருக்கலாம். புதிய முயற்சிகள் வந்து பலன் தரும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா பெரிய வெற்றி இருக்கும். எதில் நீங்கள் கவனம் இருக்கணும் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, ஓன் பிஸ்னஸோ சம்பளத்துக்கு போனாலும் சரி, மேலதிகாரிகள் உங்கள் வாடிக்கையாளருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பணவரவு, நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பணப்புழக்கம் வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூப்பராகவே இருக்கும், சீராக இருக்கும். பழைய கடன்கள் வந்து உங்களுக்கு வர வேண்டியது வசூலாகும். நீங்கள் பழைய கடனை வந்து கட்ட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, அந்த கடனில் ஒரு பகுதியாவது கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். வீடு, வாகனம், ஆடம்பர பொருள்கள் வாங்குவதற்கான சுப செலவுகள் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலுமே தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிடல் அப்படிங்கிறதுமே ரொம்ப அவசியம். ஒரு செலவு செய்யும்போது இந்த செலவு நமக்கு வேணுமா, அவசியமா அப்படின்னு யோசித்து செலவு பண்ணும்போது சூப்பராக வந்து ஜெயிக்க முடியும். இந்த மே மாதம் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு கணவர் மற்றும் கணவரினுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும். புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை,
அடகு வைத்திருந்த நகை மற்றும் சொத்துக்களை மீட்பது இதெல்லாமே பெண்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு நடந்து முடிந்த தேர்வுகள் நல்ல முடிவுகளை கொடுக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலம்னே சொல்லலாம். நீங்கள் சரியான முடிவெடுத்து முறையான திட்டமிடலோடு நீங்கள் மேற்படிப்பை அணுகும்போது பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த மே மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உபாதைகளில் வந்த நண்பர்களுக்கு சரியான மருந்து மற்றும் மருத்துவத்தின் மூலமாக ஓரளவு ரிலீஃப், அதாவது நிம்மதி கிடைக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். கண் பிரச்சனை, கண் நரம்பு பிரச்சனை, மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, வாயு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. மன அழுத்தம், வீண் யோசனைகளை தவிர்ப்பதற்கு தியானம் செய்வது, சிறிய அளவு உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறுவதற்கு வழிபாடு மற்றும் பரிகாரம் ஏதாவது செஞ்சால் பெட்டராக இருக்குமென்னு பார்த்தா, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது மன அமைதி, தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மகாவிஷ்ணுனுடைய திருநாமங்களை சொல்வதும் எழுதி பார்ப்பதும், சத்தியநாராயண பூஜை செய்வதும் அல்லது அதில் கலந்து கொள்வதும் கூடுதல் பலனை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காப்பதோடு நீங்கள் செய்யக்கூடிய தொழில், போக்குவரத்து, டிராவல்ஸ் இது எல்லாமே பாதுகாப்பை கொடுக்கும். அப்படிங்கிறனால குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் செய்யணும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கு உதவிகள் செய்வது, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வது, முதியோர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மே மாதம் மிதுனராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது இன்னும் சிறப்பான ஒரு மாற்றத்தை பெற முடியும். அப்படிங்கிறனால நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு புத ஆதித்ய ராஜயோகம், அதே போல் மாளவிய யோகம் இதெல்லாமே பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக முறையாக திட்டமிடலோடு நீங்கள் செய்யும்போது மிதுனராசி அப்படிங்கிறது இழந்த கடன், இழந்த மான மரியாதை, சொத்து அனைத்தையும் திருப்பி பெறக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும். அப்படிங்கிறனால நம்பிக்கையோடு இந்த காலத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மே மாதம் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு பிள்ளையார் சுழி போட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படிங்கிறனால மிதுனராசி நண்பர்கள் கவனத்தோடும் நம்பிக்கையோடும் ஆரம்பிக்கணும். இந்த காலம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம் இருக்கும்போது ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும்போது இந்த சேமிப்பு உயரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த காலம் இனிவரும் காலங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் காலமாக, வெற்றி நிறைந்த காலமாக அமையட்டும். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்த்த பதிவு மிதுனராசி நண்பர்களுக்கான இந்த 2026 மே மாதத்திற்கான ஒரு பொது பலன், கோச்சார பலன் பார்த்தோம். இது என்னதான் நமக்கு நியரஸ்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள், முக்கியமான வேலை, முக்கியமான குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தப்பில்லைங்க. இந்த பதிவு மே மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பதிவாகவும், இந்த மே மாதத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய ஒரு பதிவாகவும் இந்த பதிவு இருந்திருக்கு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த பதிவை மற்ற மிதுனராசி நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.